ஸோ இந்த கொஸ்டின் 2018 கேட்ட கொஸ்டின் ஓகேவா. ஸோ இதுதான் சிம்பிள் அண்ட் காமன் எடுத்துக்கலாம். எ பர்சன் பாட் ரெஃப்ரிஜிரேட்டர் ஒர்த் ஆஃப் 22,800 22,800 ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காரு. 12.5% இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் இயர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கியிருக்காரு. அட் தி எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இயர் ஹீ பெய்டு 8,650. அப்போ ஃபஸ்ட் இயர் ஹீ பெய்டு 8,650. End of second year he paid 9,125. அப்போ தேர்ட் இயர் எவ்வளோ பே பண்ணால் டோட்டல் டெப்ட் க்ளோஸ் ஆகும், தேர்ட் இயர் எவ்வளோ பே பண்ணால் டோட்டல் டெப்ட் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின் ஓகேவா. இப்போ பாருங்கள் 22,800 இன்ட்டு 12.5% 1/100 கரெக்டாக. ஸோ இதில் என்ன அமௌண்ட் வருது, 0 கட் பண்ணிடலாம், 0 கட் பண்ணிடலாம். ஸோ இதை பெருக்கும்போது 2,850 ரூபா வருது ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்ம பே பண்ண வேண்டியது 22,800. இதில் 2,850 அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட். ஸோ ஓவராலாக எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா 25,650 பே பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், 8,650 ரூபா பே பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது, 17,000 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கு கரெக்டாக. ஸோ 17,000 அப்படிங்கிறது செகண்ட் இயருக்கு ஃபஸ்ட்டு பிரின்சிபலாக வரும் ஓகேவா. சரி, இப்போ 17,000 இருக்குது, இதுக்கு 12.5% போட்டு 1 இயருக்கு போட்டிங்க அப்படின்னா 0 கட்டாயிரும். அப்போ 17 × 125 இதை பெருக்கினா என்ன வருது, பெருக்குனா 2,125 வருது கரெக்டாக. ஸோ ஆல்ரெடி 17,000 நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு, அது கூட 2,125 ஆட் பண்ணிங்கன்னா 19,125 பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ செகண்ட் இயரில் இவர் பே பண்ணது 9,125 கரெக்டாக. அப்போ 19,125ல் 9,125 மைனஸ் பண்ணால் இப்போ பே பண்ண வேண்டியது 1,000 ரூபி இருக்குது, சாரி 10,000 ரூபி இருக்குது. பட் மூணாவது வருஷம் மறுபடியும் கடன் வரும் இல்லையா. ஸோ மூணாவது வருஷம் அகெயின் 12.5% எவ்வளோ, 0 கட் பண்ணால் இங்கே போயிடும், உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 1,250 ரூபா என்னது இன்ட்ரெஸ்ட். அப்போ ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்குது 10,000 இருக்குது ப்ளஸ் 1,250 ரூபா. அப்போ 11,250 இப்போ நான் ஒரே பேமெண்ட்டாக பண்ணேன் அப்படின்னா 11,250 ஒரே பேமெண்ட்டாக பண்ணேன் அப்படின்னா எனக்கு டெப்ட்டு க்ளோஸ் ஆயிரும். அப்போ தேர்ட் இயர் நான் பே பண்ண வேண்டியது 11,250. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும் சரியா.